தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு விவாதிப்பதற்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று பிரதமர் மோடி திருச்சி வந்திருக்காரு. 3வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வராரு சார். அவருடைய இந்த வருகை அப்படின்றது கிரவுண்டில் என்டிஏவை ஸ்ட்ராங் படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுன்னா, பிரதமர் 3 தடவை வருகிறார். முன்னாள் முதல்வர் பயங்கரமாக மெனக்கிடுகிறார் என்டிஏ. ஆனால் பிரச்சாரம் முதல்வர் பிரதமர் வந்து பேசுகிறார்ன்ற விஷயம் பெரிய அளவில் கீழே கொண்டு செல்லப்படாமல் இருப்பதாக அவர்கள் மத்தியிலேயே நான் பேசும்போது பலரும் சொல்கிறாங்க. என்னங்க பிரதமர் 3வது தடவை வர்றாரு, ஒரு பெரிய அளவில் கொண்டு போவேனாமா அப்படின்ற ஆதங்கம் எல்லார்ட்டையும் இருக்குது. இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். போன தடவை மதுரைக்கு பிரதமர் வந்த பொழுது அவருடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அங்கே லோக்கல் மினிஸ்ட்ரு இதை பற்றிலாம் பேசணும்ல, பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஆதங்கம் வெளிப்பட்டது. இதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். மோடி அவர்களே அப்போ கொஞ்சம் அவசரமாக பேசிட்டு கிளம்புன மாதிரி. ஏன்னா அப்போ தான் இந்த ஈரான் வார். காரணம் வந்து இன்னொன்று, நீங்கள் அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் இருக்காது. இதுக்குன்னா அதை அவர் இதுக்கு கொடுத்துருவார். இல்லை, அடுத்த நாள் அவருக்கு ஒரு அர்ஜென்ட் இருந்தாலும் அவர் இதுக்கான டைம்னு கொடுத்துருக்காருல, அதில் அவர் பேசிடுவார். அவர் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்டை கரெக்டாக கொடுக்கணும். அது ஒன்று இருக்குல்ல. நேற்றும் ஈரான் யுத்தம் முடிஞ்சால் போச்சு. ஆனால் நேற்று தெளிவாக ஒரு இங்கே மாவட்டத்தில் தமிழகத்தில் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை முறைகேடாக பறித்து இந்த மாதிரி பண்ணால் அதன் மூலம் ஈட்டப்படுகின்ற பணம் ஒரு குடும்பத்தை நோக்கி செல்கிறதுன்னு டேரிங்காக ஓப்பனாக அடிக்கிறார். ஏடிஎம்மாக மாற்றிட்டாங்க. ஏடிஎம்மாக தமிழகத்தை இவர்களுடைய ஏடிஎம்மாக மாற்றிட்டாங்க அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பிரதமர் பேசும்பொழுது தான் அதுக்கு இன்னும் ஒரு வேல்யூ கூடும். இந்த கூட்டத்தில் பிரதமர் பல விஷயங்களை நேரடியாக பேசியிருக்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக அன்புமணி ராமதாஸுடைய ஸ்பீச்சு வேறு லெவலில் இருந்தது. அதில் அவர் சொல்கிறது, மதுவுக்கு அடிமையாக்கலை, மதுவை திணிக்கிறார்கள். 3 பெண் குழந்தைகளுடைய தகப்பனாக நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த அளவுக்கு பெருகி போச்சுன்னு அவர் இது பண்ணுறாரு. விவசாயிகள் தற்கொலை பற்றி பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டணி மற்ற விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு. குஜராத்துக்கும் நமக்குமான தொப்புள் கொடி உறவு பற்றி டிடிவி சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டம் நேரத்து கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஒரு கூட்டமாக இருந்தது. பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் ரீச். வழக்கமாக இங்கே இருக்கிற ஊடகங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்க மாட்டாங்க, அதை விவாத பொருளாக மாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை போய் விவாத பொருளாக மாற்றினா கேஎன் நேருடைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அதனால் அது அப்படி கடந்து போவாங்க. ஆனாலும் இந்த விஷயங்களை விவாத பொருளாக மாற்றுகின்ற வேலையை என்டிஏ அலையன்ஸில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பண்ணணும். குறிப்பாக அதிமுக அண்டு பாஜக. யார் வந்து இதில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெரிய கட்சின்னு அதிமுக பார்க்குறேன். அவங்களுடைய ஐடிவிங்க மற்ற இது வந்து பெரிய அளவில் இந்த விஷயங்களை ரீச் பண்ணி கொண்டு போகிறதில்ல. ஈவன் ஏன் அது இயலாமையினாலேயா அல்லது அவங்களால இதுவே போதும்னு நினைக்கிறாங்களா? திருப்தி அடைகிறார்கள். போதும்னு நினைக்கல, நம்ம அதிகமாக செஞ்சிட்டோம் வேறு லெவலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒன்று இருக்குது. அந்த டீம் பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லாத காங்கிரஸு 1 நிமிஷம் வீடியோ 30 செகண்ட் வீடியோன்னு ஏஐ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நேற்று கூட பார்த்திங்கன்னா எல்பிஜி எங்கேயே தேடுவேன்னு எல்பிஜி ஏதோ ஒரு இது போடுறாங்க. அப்போது எல்பிஜி விவகாரம் வந்து என்ன உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்துமே அவர்களே அந்த அளவுக்கு போடுறாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில் என்னென்ன நடக்குது. இன்னொன்று, இவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 3 தடவை தேர்தல் வாக்குறுதிகளை உங்களுக்கு டீசரு ஃபஸ்ட் லுக் மாதிரிலாம் வெளியிட்டார். பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு. அதில் சிறுபான்மை மக்களுக்கு வட்டியில்லா கடன் தொழில் தொடங்குறதுக்கு கொடுக்குறோன்றதெல்லாம் பேசுகிறாரு. 3 சிலிண்டர் அவர் தான் முதல்ல இலவசம்னு சொன்னது. அப்போ அந்த விவகாரத்தெல்லாம் பெருசாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகிற வேலையை ஐடிவிங்க பெருசாக பண்ணணும். இன்றைக்கி ஏஐ வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை. இவர்களே இப்படின்னா அங்கே என்ன இருக்கும் பிஜேபியில்? அவர் அரசியல் பேசுறதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கார். விஜயுடைய சொந்த விஷயங்கள்லேருந்து பேசி சர்ச்சையில் மாட்டுறாரு. அப்போது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை மகாராஷ்டிரா அரசு ரத்து செய்தது அப்படின்னு தகவல் வருது. உடனடியாக இங்கே சிஎம்
இங்கே இருக்கிற இதை பற்றிலாம் கவலைப்படல. இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசின் ரமலான் பரிசு அப்படின்னு வெகு ஒரு தெளிவாக அரசியல் அடிக்கிறாங்க. பண்றாங்க. ஆனால் அதில் உண்மை என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா 2011 அந்த 14 பீரியடில் காங்கிரஸு, தேசியவாத காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 5% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு. ஆக்சுவலாக ஸ்லாப் வந்து 50% தான் இந்தியா முழுவதும். நம்ம 69 ஆக்கணும். அதில் ஜெயலலிதாவுடைய பங்கு அளப்பரியது. அதை மத்திய அரசுடைய இதை கொண்டு போய் 2 அவைகளை நிறைவேற்றி அதை பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சதுனால இன்றைக்கி நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் யாரும் தொட முடியாத இடத்துல அது இருக்குது. அப்போ அந்த 5% இஸ்லாமியர்கள் கொடுத்தாத இவர்கள் சட்டமாக இயற்றவில்லை, அதை பார்லிமெண்ட்டு கொண்டு போகல, ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கலை, பொதுப்பட்டியல் கொண்டு போகல. சும்மா அவங்க ஒரு இதை ஒரு பண்ணி பேருக்கு ஒரு appeasement-க்கு விட்டுட்டாங்க. அதற்கு ஒரு ஜாதி சான்றிதழ் மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சான்றிதழ் அது மட்டும் அப்படியே இருக்குது. இந்த இது கொஞ்சம் காலத்திலே நீதிமன்றம் போனோன்னா அது எப்படி 50% தானே, நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா 5% கொடுத்தீங்க, அதுக்கு என்ன இது பண்ணீங்கன்னா அவங்க அது கோர்ட்டில் வழக்காக இருக்குது, அது கிட்டத்தட்ட ரத்து. அதில் இந்த சான்றிதழ் பிரச்சனை வர்றதை வந்து இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு முறையாக இந்த கவர்மெண்ட், இப்போ இருக்கிற இந்த ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட்டு அதை ரத்து பண்ணுறாங்க. ரத்துன்றது நடைமுறையில் எப்போ ஆயிடுச்சு, இது 10 வருஷம் முன்னாடியே. ஆனால் இன்றைக்கி அதை நடைமுறையில் இல்லாததை அதை ஒரு கிளாரிஃபை தான் பண்ணுறத இவர்கள் வெகு எளிதாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை பேசணுமா வேணாவா, பெருசாக்கணுமா? மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு திருச்சி மாநாட்டிலையும் வழக்கமாக பேசுகிறாரு. இன்றைக்கி கூட ஆர்எஸ் பாரதி என்ன நிதி கொடுத்தாங்க, அவங்க தகவல் வெளியிட தயாராக பார்லிமெண்ட்டில் பல தடவை சொல்லிட்டாங்க, பிரதமர் சொல்லிட்டாங்க, நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக ஏன் இதை அவங்களுடைய ஐடி விங்கு இதை ஒரு பட்டியலாக இந்தந்த இது கொடுத்துருக்காங்க? கல்விக்கு நிதி கொடுக்கலையா, இல்லை பிஎம்சிக்கு நீங்கள் ஒத்துழைக்காதனால அந்த நிதி வரலையா? அப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் என்ன பிரச்சனைனால உங்களுக்கு நிதி நிறுத்தி வைக்கப்படும், இதெல்லாம் சொல்லணுமா வேணாவா? அவங்க பேச அடிக்கிட்டு போகிறாரு. ஆன்டி இன்கும்பன்சி இருக்குது, அதனால நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோன்ற ஒரு நீங்கள் வாட்டில் ஒரு திண்ணையில் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அர்த்தம். வெற்றி கிடைக்கணும்னா கொஞ்சம் உழைக்கணுங்க, பெருவெற்றியாக மாற்றணும்ல. வெற்றி ஓகே, அது பெருவெற்றியாக மாற்றணும்னா அவர்கள் நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதை மீறி அடிக்கணுன்ட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உண்மை வெளியே வரதுக்குள்ள போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடுன்றாங்க. இப்போ இந்த கேஸ் இது பெட்ரோல் டீசல் இது எடுத்துக்கோங்க. ஐயோ இப்போ கிடைக்காது இதாகும். நீங்கள் என்ன தான் நீங்கள் விலை உயரப்போகுது பெட்ரோலுக்குன்னு, சரி ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் ஒரு 10 லிட்டரு பெட்ரோல் வாங்கிட்டு ஒருத்தர் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாரு. விலை எவ்வளோ உயரும்? 10 ரூபா ஏறுமா லிட்டருக்கு, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும்? அப்போ ஒரு 10 லிட்டர் வாங்கியிருந்தாருன்னா எவ்வளோ மிச்சப்படுத்திருக்காரு? 100 ரூபா. இதுக்கு அவர் வந்து 3 மணி நேரம் லைனில் நின்று அவர் வேலையை வைக்கிறதுக்குன்னு என்ன லாபம் பார்க்க போகிறாங்க? ஆனால் இப்போ ஜனங்க மத்தியில் ஒரு வதந்தி ஒரு இது வரும்பொழுது அது பெருசாக பரவிடும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நேற்று இதுக்கு தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பிரதமர் அவர்கள் திருச்சியிலேயே கொடுத்தாரு. வதந்திகளை வந்து நீங்கள் நம்பாதீங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற இதோட நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த பேனிக் பையிங் அப்படின்றது தொடர்ந்து மக்கள்கிட்ட பரவிட்டே இருக்குது. இந்த பேனிக்கை மையப்படுத்தி பதுக்கல் ஏற்படுறதுனால தான் இந்த சிக்கல் வருதா, இல்லை உண்மையாலுமே ஒரு பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வாகனங்கள் வந்து பெட்ரோல் நிரப்பிட்டு போகும். ஒரு 25,000 லிட்டர் 50,000 லிட்டர் வச்சிங்களேன், அந்த ஏரியாவுடைய இதை பொறுத்து. அது 2 நாள் 3 நாளைக்கு வரும். அப்புறம் லாரி வந்து புக் பண்ணும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, நைட்டில் வரும், ஏதோ ஒரு டைம் வரும். அப்போது திடீர்னு போய் எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டிங்கன்னா அவன் எங்கே போய் பதுக்குவான்? பதுக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் போட்டாவனால அடிக்க வந்துடுவாங்க, சூறையாட்டுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? எல்லா பங்க்லையும் 25,000 லிட்டர்னா எல்லாரும் வாங்கி குவிச்சா, அதாவது நான் வந்து 10 லிட்டர் என் வண்டி பைக்குடைய கெப்பாசிட்டினா நான் 100 ரூபாய்க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நான் 10 லிட்டர் 12 லிட்டர் போட்டேன்னா 10 நாளைக்கு போட வேண்டிய பெட்ரோல் நான் ஒரே நாளில் போட்டுறேன். 10 லிட்டர் போட்டுட்டு கேனில் இன்னும் 10 லிட்டர்னா 20 நாளைக்கு போட வேண்டிய இதை நான் ஒரே நாளில் வாங்குறேன்னா அப்போ பங்கில் எங்கே இருக்கும்? அப்போ அடுத்த லோடு வரதுக்கு 2 நாள் ஆச்சுன்னா அவங்க மூடி வைக்கிறதுக்கு போர்டு போடுவான். உடனே மீடியாவில் பெட்ரோல் இதனால பங்குகள் மூடப்பட்டன, இன்னும் பயந்துருவான், ஐயோ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு. இதே மாதிரி தான் சிலிண்டரு ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 40 நாள் 45 நாள் வருது வச்சுக்கிங்க. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது, இப்போ தான் போட்டிருக்கோம், 40 நாள் வரும்னா இந்த தன்மைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டா ஒரு பயம் இருக்காது. உடனே புக் பண்ணு எல்லாரும் புக் பண்ண என்ன ஆகும்? அந்த கிராஷ் ஆகிடும், அந்த வெப்சைட்டே கிராஷ் ஆகிடும். இதுதான் இப்போ நடக்குது. இதற்கு அடிப்படையாக அமையிறது இந்த சோஷியல் மீடியாஸ், சமூக வலைதளங்கள். வாட்ஸ்அப்லலாம் தகவல் பரவுது, போய் வாங்கிடுங்க போட்டுருங்க. என்னையே 2 பேர் ஃபோன் பண்ணி எனக்கே பயம் வந்துச்சு, என்னடா இது
போகிற போக்கு பார்த்தா நம்மளே போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் போலன்னு. என்ன பிரச்சனைனா இந்த பயத்தை தான் என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் போய் அந்த கியூவில் இது ஒரு மத்திய அரசு பாஜக மீதான ஒரு அதிருப்தியை உருவாக்கி அது வந்து இந்த என்டிஏக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து இதை டிஎம்கே அண்ட் அலைஸ் பயன்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. 90களில் ஈராக் வார் நடந்தப்போ இதே மாதிரி தான் இருந்தது. பெட்ரோல் விலை எனக்கு என்னென்னு ஏறிச்சு. அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? அதனால் இதில் வந்து இன்றைக்கி அமெரிக்க தூதரை ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்தியா போன்ற நாடுகள் இவ்வளோ பிரச்சனையிலையும் விலை அந்த பெட்ரோல் டீசல் விலை உயராமல் பார்த்துக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா அதனுடைய தொடர்ச்சி மூலப்பொருட்கள் விலை, லோடு விலை ஏற்றம், அது இதுன்னு எல்லா லாஸ்ட்டில் நம்ம தலையில் தான் வந்து விடியும். பொருள் விலைவாசி உயர்வெல்லாம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு ஸ்டபனாக நிற்கிது. அது ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு கவர்மெண்ட்டு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி. நீங்கள் எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரேடே எடுத்துக்கோங்க. நமக்கு 100% 300% போடான்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் போனோம், சைனா கூட கை கோத்தோம், ரஷ்யா கூட கை கோத்தோம். ஏதாவது நம்மளை பார்த்து இன்றைக்கி அமெரிக்கா பயப்படுகிற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறோன்னா அதை வந்து இவர்கள் உடனே தூண்டுறது. என்ன பண்ணுறீங்க? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இந்த 39 எம்பிக்களும் சரி, இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மற்றவர்களும் சரி, கொஞ்சமாவது ஒரு சமூக அக்கறை இருக்கா? நாட்டில் இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வார், இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்தியாவுடைய பிரச்சனை என்ன, எரிபொருள் பிரச்சனை என்ன, எல்பிஜி பிரச்சனை என்ன, இது சம்மந்தமாக நீங்கள் கேட்டு பதில் பெற வேண்டிய கரெக்டான இடம் பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட்டே நடக்காத இடத்துல இதுக்காக ஒரு பார்லிமெண்ட்டை கூட்டுங்கன்னு கேட்கணும் எதிர்கட்சிகள். ஆனால் இவர்கள் இந்த பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்தில் இவர்கள் பண்ண வேலை என்னென்னா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் போயிட்டு ராகுல் காந்தி இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய விஷயம் தானேன்னு பேசுகிறாரு. ஏற்கனவே ராகுல் காந்தியை உச்சநீதிமன்றம் வார்ன் பண்ணியிருக்குது. நீங்கள் ஒரு எம்பி, எதிர்கட்சி தலைவர், பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயத்த ரோட்டில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த வேலையை பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இப்போவும் அதே வேலை தான் செய்கிறாங்க. இன்றைக்கி உள்ளே உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் எதிர்கட்சி தலைவராக பிரதமரை சந்திக்கணும், சந்தித்து பேசணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நடக்கும். மன்மோகன் சிங்கை எதிர்கட்சி தலைவர் சந்திப்பார், இல்லாட்டி பிரதமர் வாஜ்பாயை எதிர்கட்சி தலைவர் சந்திப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கும். நாட்டில் நடக்குது, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்தியா என்ன பண்ண போகுது, இது வந்து ஒரு நல்ல இது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா 39 எம்பி இங்கேருந்து அமுச்சிருக்கோம், உக்காந்துட்டு போராடிட்டு சம்சா சாப்பிட்ற வேலையை தான் பண்ணுறாங்க. அக்கறையே கிடையாது. எப்படி அரசியல் பண்ணணுன்ற அரசியல். ஆக்சுவலி எனக்கு இந்த ஈரான் யுத்தத்தையே இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயத்த பேசுறது இல்லை, ஆனால் சோஷியல் மீடியாவில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து நம்முடைய நட்பு நாடு, ஆனால் நீங்கள் இஸ்ரேலுக்கு போய் ஈரானுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, பெட்ரோல் வந்து நின்று போச்சு, காரணம் ஈரான், நீ ஏன் ஈரான் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற ரெண்டாவது குத்து. சஸ்பெண்ட் பண்ணலாமா ஈரானை வந்து நீ நம்ம வார்ஷிப் அனுப்பி ஹார்மூஸ்லேருந்து நீ கப்பலை மீட்கணும்லன்ற வரைக்கும் சிலர்லாம் கேட்குறாங்க. அப்போது இவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க? எந்த ஒரு சமயத்தில் இவர்கள் ஈரானுக்கு ஆதரவாகவும் இன்னொரு சமயத்தில் ஈரானுக்கு எதிராகவும் இருக்காங்க, ஆனால் எல்லா சமயத்துலையும் இந்திய அரசுக்கு எதிராக இருக்காங்க. அதுதான் உண்மை. இவர்கள் இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி. ஈவன் ராகுல் காந்தியிலேருந்து காங்கிரஸ் சார்லேருந்து பலருக்கும் அதிர்ச்சி, தமிழக ஊடகங்களுக்கு பெரும் அதிர்ச்சி. ஹார்மோஸில் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு ஈரான் எடுத்தது. ஈரான் வந்து நமது நட்பு நாடு, நீங்கள் இஸ்ரேலில் போயிட்டு ஆதரவாக இருந்தீங்கன்னு. நமக்கு எல்லோரும் நட்பு நாடுகள், அதில் இஸ்ரேலும் மிக சிறந்த நட்பு நாடு. இஸ்ரேலுடைய நம்பர் 1 மெசைலு அதோடைய இது ஒரு தொழில்நுட்ப இது நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பாலைவனம் இல்லை, வறண்ட பூமி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த இதில் இருக்குது. 650 சதுர கிலோமீட்டர் நினைக்கிறேன். அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாயம் பண்ணுறது சம்மந்தமான டெக்னாலஜி இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இந்த தடவை பிரதமர் போன பொழுது அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தார். அதனால் என்ன ஆகுனா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த இதில் வந்து பெரிய அளவில் நமக்கு விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் ஆகும், பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று, அவங்களுடைய மொசாடு இருக்குல்ல, மொசாடு உலகிலேயே நம்பர் 1 உளவு அமைப்பு. இந்த ராஜ்யங்கள் ரீதியான இந்த பரிமாற்றங்கள் நமக்கு RAWக்கு பெரிய யூஸாக இருக்கும். இதெல்லாம் இஸ்ரேலுடைய இது. இவர் இஸ்ரேல்லாம் போயிட்டு வந்த அப்புறம் தான் வார ஆரம்பிக்குது. இது ஒன்று.
ஈரான் நமக்கு மிக மிக நெருங்கிய நட்பு நாடு. அவர்கள் மூலியமாக குழாய் பைப்பு கேஸ் இது இந்த பைப்லைன் மூலியமாவே நம்ம கொண்டு வரது இது பண்ணோம். டாலரை வச்சு நம்மள மிரட்டின பொழுது, நம்ம அந்நிய செலவாணியாக ரூபாயை பயன்படுத்தும் பொழுது, நமக்காக உதவுன நாடுல ஈரான், ரஷ்யாலாம் ஒண்ணு இன்னைக்கும். அதே மாரி பாகிஸ்தான் பிரச்சனையில நமக்காக குரல் கொடுத்த நாடு ஈரான். நீங்க அந்த ஆப்பரேஷன் சிந்தூர்லலாம் நம்ம பக்கம் தான் நின்னாங்க. துருக்கியை தவிர இஸ்லாமியர்கள்லாம் நம்ம பக்கம் நின்னது. அப்போ இந்த மாரி விவகாரங்கள்ல உங்களுக்கு நட்பு நாடான ஈரானு இவர்கள் போய் அடிக்கிறாங்கன்றப்போ, இந்தியா எடுத்த உடனே எந்த கருத்தையும் போய் சொல்லி இறங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் நம்பர் 1 கிறுக்கன்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு கிறுக்கன் வரும்பொழுது, இந்த நூற்றாண்டில் ட்ரம்ப்னு ஒரு கிறுக்கன் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. நம்ம வந்து எடுத்த கருத்தெல்லாம் பண்ண முடியாது. ஸ்பெயின் சொல்கிறான், உன் இஷ்டத்துக்குலாம் நான் பண்ண முடியாது. நீ வந்து பண்ணதுனால எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருன்னு. ஸ்பெயினோட வர்த்தகத்தை நிப்பாட்டுறேன்னு மிரட்டுறேன். உனக்கு ஒத்துழைக்கணும்னு நிப்பாட்டுறேன்னு மிரட்டுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டோட இந்தியா பார்த்து தான் நடக்க முடியும். இதில் ரஷ்யா கிட்ட நம்ம ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் படி எரிபொருளை நமக்கு 1 மாதத்துக்கு அனுப்புகிறேன்னு ரஷ்யா சொல்லிடுச்சு. அங்கே இருந்துட்டு ட்ரம்ப் நான் தான் அனுமதி கொடுத்தேன்னு வாலண்டரியாக சொல்கிறாப்புல. இங்கே இருந்துட்டு நம்ம அதாவது அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எப்படியும் வாங்க தான் போகுது. நாம அமைதியா இருந்தா நமக்கு அசிங்கம். நாம ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவோம். அதுதான் போரை நிறுத்தினேன், நான் தான் நிப்பாட்டினேன், என்னால் தான் ஆச்சு. சில பேர் இருப்பான் நம்ம ஃப்ரெண்டுங்களே, மச்சான் நான் சொல்லனா நடக்காதுன்னுவான். அது தானாக நடக்கிறது. அந்த மாதிரி ட்ரம்ப்பு பாகிஸ்தான் இந்தியா அந்த நாங்கள் தான் நிப்பாட்டணும்னு வளர்னாரு. உடனே நீங்கள் என்ன பதில் சொல்லிடாதுன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஆளுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் இது பண்ணோம், அவர் சொன்னதெல்லாம் பொய்யின்ட்டாங்க. அதை உடனே சொல்ல மாட்டாங்க, அது கொஞ்ச நாள் ஆகும். இப்போது ரஷ்யா கிட்ட வாங்குறத நான் தான் பண்ணேன். உடனே இங்கே இது ஒரு வெட்கக்கேடு, மானக்கேடு, இதுன்னு இது இவர் நமக்கு தெரியாதுங்க. ராகுல் காந்தி லெட்டர் ஓப்பன் லெட்டர் எழுதியிருக்காரு. நமக்கு தெரியாது, ராகுல் காந்திக்கு தெரியும்ல. இந்தியா ரஷ்யா ஒப்பந்த பிரகாரம் இது பல கால முன்னாடி ஒரு ஒப்பந்தம். நமக்கு மார்ச் மாதம் வர வேண்டிய எண்ணெய் கப்பல் வருதுன்றது, 1 மாதம் கொடுக்குறோன்றது. இது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அதே மாதிரி இந்த ஹார்மோஸ் மேட்ரு, இன்றைக்கி ஒரு கப்பல் வந்துச்சுன்னாங்கல்ல, அந்த கப்பல் ரஷ்யாவிலேருந்து வந்த கப்பல். ஹார்மோஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஊடகங்கள்லாம் உருட்டுறாங்க ஹார்மோஸ் வழியாக வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு. நான் கூட நம்பிட்டேன். இப்போ தான் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இது சம்மந்தமாக அதிகம் தெரிந்தவர், சார் அது கிடையாது, இது இப்படி தான் வந்தது, ஹார்மோஸ்லேருந்து வரதுக்கு 6 நாள் ஆகும். இப்போ இந்திய இன்னைக்கு தானே பேசிய இன்றைக்கி தான் இது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நான் கேட்டேன், என்னங்க இந்திய ஊடகங்கள்லாம் இப்படி போடுறாங்களே என்னங்கன்னு. அவங்க முறைப்படி அவங்களுடைய அந்த ரெவல்யூஷன் இது இருக்குல்ல, ஐஆர்ஜி அவங்க வந்து முறைப்படி சொல்லிட்டாங்க. இன்னொன்று சவுதி அரேபியாவிலேருந்து வரும்பொழுது இந்த கத்தார் இவங்களாம் அவங்களுடைய வார்ஷிப்பு பாதுகாப்பாக அந்த ஹார்மோஸ் வர வரைக்கும் நம்முடைய வார்ஷிப் போய் அங்கேருந்து நம்ம கப்பலை கூப்பிட்டு வருவாங்க. இன்னொன்று அமெரிக்காவோ ஈரானோ யாரோ இந்த கடலில் இருக்கிற எண்ணெய் இது அடிக்கக்கூடாதுன்றதில் இருக்கிறாங்க. ஏன்னா கடல் உயிரினங்கள்லாம் பாதிக்கடையும், அது பல ஆண்டு இருக்கும் அது. அதனால் அந்த வேலை பண்ணுறதில்ல. நமக்கு ஒப்பந்தம் போட்டதுனால இப்போ அமெரிக்கா முகத்தில் கறி பூசின மாதிரி, நீ வாட்டில் இங்கே சண்டை போட்டுனுக்கிற, நான் கை கொலிக்கிட்டு நீ சரி நீ போப்பா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதுக்கு இது. நீ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நம்மளை மிரட்ட முடியாது. கம்முன்னு 2 நாள் பார்த்து சொல்லுவார், நான் தான் சொன்னேன், நான் மட்டும் சொல்லனா அப்படின்னு. இதுதான் நிலமை. அப்போது இங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப எளிதாக இவர்கள் முடிக்கிறாங்களே அப்படின்றது பெரிய வருத்தம். மக்களுக்கு நல்லது நடக்கிறது இல்லை. இப்போ ஜிஎஸ்டியில் பாதியாக குறைச்சாங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி. நம்ம ஸ்டேட்லேருந்தும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் செக்ரட்டரிலாம் இப்போ உட்காந்து பேசி தான் முடித்தாங்க. இது யாருக்கு லாபம்? மக்களுக்கு, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு விலைவாசி குறையுது. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, ஐயோ இந்த மாதிரி பண்ணுறீங்களே, அநியாயம் பண்ணுறீங்களேன்னு. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஹார்மோஸ் வழியாக ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும் நம்முடைய அந்த இது ஏற்றிட்டிங்க வந்து சேரத்துக்கு. இதுக்கு பிறகு இந்த கமர்ஷியல் சிலிண்டர் பிரச்சனை எதுவுமே வராது. ஏன்னா நம்மளுக்கு எல்பிஜி வர ஆரம்பிச்சேன்னா நம்ம இன்னொன்று நம்மளுடைய தேவைகளுக்காக 30% வரைக்கும் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம் உள்நாட்டில் எல்பிஜி. அதையும் ஸ்பீடப் பண்ணாங்க. இப்போ இதுவும் வந்துச்சுன்னா கமர்ஷியல் சிலிண்டர் பிரச்சனை ஒரு 4-5 நாளில் தீர்ந்து போயிடும். இப்போ டொமஸ்டிக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஜனங்க பேனிக் ஆகுறாங்க. இதில் பெட்ரோல் டீசலு இந்த பிரச்சனை வந்து எந்த காலத்துலேயும் வராது. ஏன்னா ஹார்மோஸுக்கும் இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. இது வர்றது எல்லாம் ரஷ்யாவிலேருந்து நமக்கு இப்படிக்கா வருது. அதுக்கும் ஹார்மோஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது நமக்கு பெட்ரோல் டீசல் பிரச்சனையும் இல்லை, விலைவாசி உயர்றதுக்கான ஏற்பாடும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா $130 இருந்த வரைக்கும் இருந்துச்சு
102 நம்ம விற்கிறது $130. இன்றைக்கி $60 போய் இப்போ இந்த பிரச்சனையில் $100 வரைக்கும் வந்திருக்கு. அதனால நம்ம எதையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். என்ன இவங்களால இதெல்லாம் சகிச்சிக்க முடியல. என்னடா இவ்வளோ பிரச்சனையாயும் 140 கோடி மக்கள் கொண்ட நாட்டில் பெரிய கலவரங்கள் வரும், பெரிய குழப்பம் வரும்னு பார்த்தா எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்க வருத்தத்துக்குலாம் நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டியது ஆக்சுவலி பாஜக, அதிமுக கூட்டணி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் இன்னும் சீரியஸாக அதில் இறங்கலை. தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.